ஸோ 2 வேல்யூ வந்து மிக்சர் ஃப்ராக்ஷனில் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அதோட வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணால் 21 வருமா? அப்படி 21 வரதா இருந்தால் இந்த எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸி தான். இப்போ இந்த சம் பார்க்கும்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5x/5 இன்ட்டு 3/4 ஈக்குவல் டு 21. அப்படி இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இதை மல்டிப்ளை பண்ணலாமா? 5 5s are 25. இங்கே 25 ப்ளஸ் எக்ஸ்னு வரும். சப்போஸ் நம்பர் இருந்தால் நம்பரை ஆட் பண்ணி போடுவோம். இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணும்போது 4 3s are 12. 12 ப்ளஸ் என்ன வருங்க? 15. 12 ப்ளஸ் 3 15 வரும். டிவைட் பை 4 ஈக்குவல் டு 21. இங்கே 25 ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை 5 அப்படியே வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு 21 இருக்குது. இது அந்த பக்கம் வச்சு என்னவா மாறினா ரெசிப்ரோக்கலாக மாறும். இந்த 15/4 என்னவா மாறும்? ரெசிப்ரோக்கலாக 4/15 மாறும். இப்போ 4/15 வரும். இது ஃபர்தராக கேன்சல் பண்ணால் எதாவது கேன்சல் பண்ணலாம்னா 3 டேபிள் கேன்சல் பண்ணலாம். இது 7 டைம்ஸ் வரும், இது 5 டைம்ஸ் வரும். அப்போ இங்கே பார்க்கும்போது 25 ப்ளஸ் எக்ஸு டிவைட் பை 5 ஈக்குவல்ட்டிங்கன்னா இருக்குங்க 7 4s are 28 டிவைட் பை 5 வரும். சரியா? டினாமினேட்டில் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச் சேம் இருந்தால் ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இந்த 5யும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும்னுங்க 25 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 28. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 28 ப்ளஸ் 25 பிகம் என்னவா மாறுனா -25 மாறும். அப்போ 28ல் 25 போச்சுறான்னா எக்ஸோட வேல்யூ வந்து 3. அவங்க எக்ஸ் வேல்யூ தான் கேட்டாங்க. அப்போ எக்ஸ் வேல்யூ 3. அப்போ ஆப்ஷன் பார்க்கும்போது டி.